அண்ணா, மல்லர் மீட்பு களம் நிறுவன தலைவர் மரியாதைக்குரிய செந்தில் மல்லர் அவர்களுக்கு வணக்கம். வணக்கம் அண்ணா. வணக்கம் தம்பி. வணக்கம். நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் தம்பி. நலமா இருக்கீங்களா? நான் நலமா இருக்கேண்ணா. சொல்லுங்க தம்பி. இப்ப நான் போயிட்டு இருக்கு அரசியல் பயணம் எப்படின்னா இருந்தது, எப்படி இப்ப போயிட்டு இருக்குண்ணா? தொடர்ந்து நம்முடைய வழியில நம்மளுடைய கொள்கை வழியில் அரசியலை முன்னெடுத்துக்கிட்டு இருக்கிறோம். தமிழ் தேசிய அரசியலை உருவாக்குவதற்கான ஒரு கடுமையான திட்டத்தோடு வேலைகளை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். இன்னொரு புறம் வரலாற்று மீண்டலும் பாண்டியர் வரலாறுக்கான மறுபதிப்புக்கான ஆய்வு பணிகளை முழு நேரமாக அதையும் முனைப்போடு செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். நிச்சயமா பாக்குறோம்னா தளத்துல பாத்துக்கிட்டு இருக்கோம். இப்ப அது போக மாஞ்சோலை தேயிலை தோட்டம், அது பற்றி நிறைய விஷயங்கள் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்குன்னா, அதுல மாஞ்சோலை தேயிலை தோட்டத்துல இதுவரை நடந்தது என்ன, தற்போது என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றத நம்ம மக்களுக்கு வெளிப்படுத்த வேண்டிய கட்டாயத்துல இருக்கோம். என்னதான் நடக்குது, இதுக்கு முன்னாடி என்ன நடந்தது, தற்போது என்ன நடந்துகிட்டு இருக்காங்க? இல்ல, அதனுடைய நான் பல பொது ஊடகங்களையும் இது தொடர்பான செய்திகளை நான் பேசிட்டு தான் இருக்கிறேன். மாஞ்சோலைங்கிற அந்த தேயிலை தோட்டம் என்பது கிட்டத்தட்ட 8374 ஏக்கர் பரப்புடைய ஒரு மலைநிலம். இது திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் வட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைத்தொடரில் அமைந்திருக்கக்கூடிய தேயிலை தோட்டம். இந்த தோட்டம்ங்கிறது அன்றைக்கு சிங்கம்பட்டி ஜமீன்தாரனுடைய எல்லைக்கு உட்பட்டிருந்தது. இதுல 1929ஆம் ஆண்டு குத்தகை ஒப்பந்தத்தின் மூலம் பாம்பே பர்மா ட்ரேடிங் கார்பரேஷன் லிமிடெட்னு சொல்லிட்டு ஒரு நிறுவனம் இதை 99 ஆண்டுகளுக்கு குத்தகைக்கு எடுக்கிறாங்க. இந்த தேயிலை தோட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த எஸ்டேட்டுகள் சொல்லக்கூடிய அந்த பகுதி என்பது மாஞ்சோலிங்கிற ஒன்று, அதுக்கடுத்து காக்காச்சி, நாலுமுக்கு, ஊத்து, குதிரை வெட்டி என 5 எஸ்டேட்டுகள் தேயிலை தோட்டங்கள் அங்க இருக்குது. இதுல பெரும்பாலும் பல்வேறு சமூகங்களை சார்ந்தவர்கள் இருந்தாலும் குறிப்பாக தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை சார்ந்தவர்களுடைய எண்ணிக்கை என்பது கொஞ்சம் மிகுதி. இந்த சூழல்ல 1929 குத்தகை ஒப்பந்தம் செய்யப்பட்டு அந்த பாம்பே ட்ரேடிங் கார்பரேஷன் லிமிடெட் அந்த கம்பெனிக்கு அந்த வணிக நிறுவனத்திற்கு இந்த நிலம் குத்தகைக்கு விடப்பட்ட பிற்பாடு 1949 அப்போ பண்ணைய ஒழிப்பு சட்டம் கொண்டு வரப்பட்டு 19/2/1952ஆம் ஆண்டு அந்த ஜமீன்தாரி முறை என்பது ஒழிக்கப்பட்ட பின்பு தமிழ்நாடு அரசுக்கு அந்த இடம் சொந்தமாயிருது. ஆனாலும் அதை விடாமல் தொடர்ச்சியாக விதிகளை மீறி அந்த பாம்பே பர்மா ட்ரேடிங் கார்பரேஷன் கம்பெனி அதை தொடர்ந்து அதுல ஆளுமை செலுத்தி வராங்க. இது தொடர்பாக வனத்துறை சார்ந்தவர்கள் வனத்துறை சார்பாக உயர்நீதிமன்றத்திலே சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு புகார் மனு ஒன்று கொடுக்குறாங்க. அது இன்றைக்கு வரைக்கும் நிலுவைகள் இருக்குது. இந்த புகார் மனுவில் என்ன கூறியிருக்காங்க? இல்ல, அதுதான் இது ஜமீன்தார் முறை ஒழிக்கப்பட்டதனுடைய விளைவாக அந்த ஒப்பந்தங்கள் ரத்தாகுது. அதை மீறி இவங்க இங்க இருந்து இந்த வனங்களை அழிக்கக்கூடிய வேலையை செய்யறாங்க. இந்த இவர்களுக்கு உரிமை இழந்ததுக்கு அப்புறமும் உரிமை இல்லாத இந்த நிலத்தில் இவங்க தேயிலை பயிரிட்டு அதை சட்டத்திற்கு புறம்பாக வருமானம் சேர்க்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களுடைய மனுக்கள்ல சொல்லப்பட்டிருக்கு குற்றச்சாட்டு. இந்த சூழல்ல அந்த நிலத்தில் 8374 ஏக்கர் நிலத்துல இவங்க பணிக்கு அமர்த்தினதே தொடக்கத்துல 1634 பேர் தான் பணிக்கு அமர்த்துறாங்க. அது அதன் அடிப்படையில் பார்க்கல ஒரு ஆளுக்கு ஒரு நபர் 5 ஏக்கர் நிலத்துல வேலை செய்யணும். அந்த அளவுக்கு ஒரு கொடிய நிலையை உண்டு பண்ணி இந்த உழைப்பை சுரண்டுறாங்க. பிறகு அதற்கு அழுத்தம் கொடுத்ததுக்கு அப்புறம் இவங்க நிரந்தர பணியாளர்கள் 1634 பேர் நிரந்தர பணியாளர்கள். அதன் பின்னாடி 748 பேரை தற்காலிகமா எடுக்கிறாங்க. இப்படி எடுத்து கிட்டத்தட்ட 4000 முதல் 5000 பேர் வரைக்கும் அங்க வேலை செய்யக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. ஆனால் 1998ஆம் ஆண்டுகள்ல இந்த மக்களுக்கு வழங்கப்பட்ட ஊதியம், அவருடைய தேயிலை தோட்டத்துக்கு அவருக்கான அந்த ஊதியம், தினக்கூலி, நாள் கூலி எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா வெறும் 53 ரூபாய்.
இந்த 53 ரூபாய் என்பது அன்றைய காலகட்டத்தில் நம்முடைய நிலப்பரப்பில் நம்ம நீர்க்கருவை காட்டுக்கருவை வேலி வெட்டுறவங்களுக்கு ஆன ஊதியம் கூட 120 ரூபாய் இருந்தது. நிச்சயமா அது 53 ரூபாய் என்பது குறைந்தபட்ச கூலி என்பது 53 ரூபாய் என்பது இப்ப எனக்கு தெரிய சொல்றோம். நம்ம பகுதிகளில் வந்து நீர்க்கருவை வேலி காட்டுக்கருவை வேலி காடுகள்ல வேலை செய்யக்கூடியவர்களுக்கு ஆண்களுக்கு கூட 120 ரூபா சம்பளம் வந்து இருந்தது. அந்த இப்ப காடுகள்ல இருக்கக்கூடிய இந்த முள்வேலியை வெட்டுவதற்கு அதுல பெரிய வருவாய் இல்லாத அந்த தொழிலே 120 ரூபா சம்பளம் இருக்கிற போது நீ தேயிலை தோட்டம் என்பது அது ஒரு பணப்பயிர். நிச்சயமா பணப்பயிர். அதுக்கு வந்து நீங்க வந்து 150 ரூபா கொடுக்கணும்னு சொல்லி 98ல வந்து புதிய தமிழகம் வந்து போராட்டத்தை அறிவிக்குது. அதற்கப்புறம் அடுக்கடுக்கான முயற்சிகளை வந்து அங்க இருக்கக்கூடிய பல்வேறு கட்சி சார்ந்த சங்கங்கள், அதாவது காங்கிரஸ் கட்சி சார்பில் இருக்கக்கூடிய INTUC, கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக CBI சார்பாக இருக்கக்கூடிய AITUC, இது போன்ற அடுத்து CBM சார்பாக இருக்கக்கூடிய CITU ஆகிய தொழிற்சங்கங்கள் பதிவு செய்யப்பட்டது இயங்கி வந்தாலும் புதிய தமிழகம் கட்சி தொடங்கப்பட்டு அது வந்து பதிவு செய்யப்படாத தொழிற்சங்கம் அங்க வந்து இயங்க தொடங்கிருச்சு. அந்த தொழிற்சங்கம் சார்பாக தான் போராட்டத்தை வந்து அறிவிக்கிறாங்க. 2/9/1998 வந்து தொழிலாளர்கள் வந்து அதை புறக்கணிச்சுட்டு பணிக்கு திரும்பணும்னு சொல்லி வந்து அந்த குழுமம், வணிக குழுமம் வந்து வேண்டுகோள் வைக்குது. வரலான உடனே இவங்க வந்து கதவடைப்பு போராட்டத்தை வந்து கதவடைப்பு செய்யறாங்க. அந்த நிர்வாகம் வந்து யாரும் வந்து உள்ள வர வேண்டாம், நீங்க வேலை செய்ய வேண்டாம்னு சொல்லிட்டு 4/9/1998 வந்து கதவடைப்பு செய்யறாங்க. இதை தொடர்ந்து வந்து நடத்தக்கூடிய போராட்டம், காவல்துறையினுடைய தடியடி நடத்தி கூட்டத்தை கலைத்து அதுல வந்து 2 பெண்கள் உட்பட 127 பேர் வந்து சிறைப்படுத்தப்பட்டு பாளையங்கோட்டை சிறையில் அடைகிறாங்க. இதை ஒட்டி தொடர்ந்து வந்து அண்ணன் கிருஷ்ணசாமி தலைமையில வந்து போராட்டங்கள் வந்து தொடர்ந்து முன்னெடுக்கப்படுகிறது. அப்படி முன்னெடுக்கப்பட்ட போது வந்து 7/6/1999 அன்றைக்கு வந்து 320 பெண்கள் உட்பட 763 பேர் வந்து அந்த போராட்டத்தில் கலந்துக்கிறாங்க. இதுல வந்து பெண்களை மட்டும் தவிர்த்துட்டு 451 பேரை வந்து சிறைப்படுத்தி திருச்சி சிறையில் அடைக்கிறாங்க. எங்க திருநெல்வேலியில் போராட்டம் நடக்குது, கைது செய்து திருச்சி சிறையில் அடைக்கிறாங்க. இதன் மூலம் இந்த வழக்குகள், சிறை கொடுமைகள், சித்திரவதைகள், இவர்களை பிணை எடுப்பதற்காக கூடிய செலவுகள், அதுக்கடுத்து மாத கணக்குல வந்து இவங்களுக்கு வந்து காவல் நிலையத்துல வந்து திருச்சியிலே வந்து கையெழுத்து போடக்கூடிய அந்த கண்டிஷன் எழுப்பான். இப்ப இது போன்ற சட்டத்தை தவறாக பயன்படுத்தி உழைக்கும் மக்களுடைய உரிமைக்காக போராடக்கூடிய மக்களை வந்து நசுக்கியது அன்றைய திமுக அரசு. அவர்களை கைது செய்ததை கண்டிச்சு மறுநாளே வந்து 8/6/1999 வந்து முற்றுகை போராட்டம் நடக்கு. கிட்டத்தட்ட 48 குழந்தைகள் உட்பட 198 பெண்கள், 4 ஆண்கள், அன்னைக்கு எல்லாம் பெண்கள் தான் முன்னாடி போராடுறாங்க. இப்படியாக 250 பேர் வந்து கைது செய்யப்பட்டு அவர்களும் திருச்சி சிறையில் அடைக்கப்படுறாங்க. ஏறத்தாழ ஒரு 700 பேருக்கு மேல் திருச்சி சிறையில் வந்து இந்த போராட்டத்திற்காக கைது செய்யப்பட்டு அவர்கள் வீடு திரும்ப முடியாமல், உழைக்க முடியாமல், மிகப்பெரிய சொல்லனா துயருக்கு உள்ளாக்கப்பட்ட அந்த தியாகங்கள் இன்றைக்கு வந்து கேள்விக்குறியாக்கப்பட்டிருக்கு. இதற்கு அடுத்த கட்டமாகத்தான் நமக்கு வந்து ஜூலை 23, 1999 மாவட்ட ஆட்சியரிடம் வந்து மனு கொடுத்து இதற்கான தீர்வு, கூலி உயர்வு கொடுக்கணும், இந்த வழக்குகளை திரும்ப பண்ணணும்னு சொல்லிட்டு அண்ணன் கிருஷ்ணசாமி தலைமையில வந்து பல கட்சிகள், அன்னைக்கு அவர் ஐயா மூப்பா தலைமையில் இருக்கக்கூடிய தமிழ் மாநில காங்கிரஸ், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இது போன்ற பல்வேறு கட்சிகளுடைய ஒருங்கிணைப்போடு புதிய தமிழகம் நடத்திய அந்த பேரணியில் திட்டமிட்டு ஒரு அரச பயங்கரவாதத்தை வந்து கருணாநிதி தலைமையிலான திமுக அரசு வந்து அன்னைக்கு திட்டமிட்டு செய்தது. இதற்காக ஒரு சாதி வெறியரான தனவேல் என்கிற ஒருவரை வந்து மாவட்ட ஆட்சியராக அவர்கள் அமர்த்தினார்கள், திட்டத்தோடு அமர்த்தினார்கள். அணையிலிருந்து அதிகமாக தண்ணீர் திறந்து விடப்பட்டு தாமிரபரணி ஆற்றிலே அளவுக்கு மீறிய தண்ணீர் வந்துகிட்டு இருந்தது. அந்த சூழல்ல வந்து மாவட்ட ஆட்சியருடைய அலுவலகத்தின் மீது செங்கற்களும் கருங்கற்களும் ஏற்றி வைக்கப்பட்டு காவல்துறையினரால்
மக்கள் மீதும் அண்ணன் கிருஷ்ணசாமி மீதும் தாக்குதல் நடத்தினாங்க, திட்டமிட்ட தாக்குதல் நடத்தினாங்க. இதுக்கு பின்னாடி காவல்துறை எப்படி தூண்டுவதற்கு சில சமூக விரோதிகளையும் பயன்படுத்தினாங்க. இதை நான் சில இடங்கள்ல நான் சொல்லியிருக்கேன், தொடர்ந்து நான் சொல்ல விரும்பல. இந்த சமூகத்தை சார்ந்தவர்களை வந்து வச்சு தூண்டி விட்டெல்லாம் ஒரு வேலைகள் செஞ்சாங்க. இப்படிப்பட்ட அந்த அந்த தடியடியில் அந்த அரச பயங்கரவாதத்திற்கு வந்து கிட்டத்தட்ட 17 பேர் வந்து தாமிரபரணி ஆற்றிலே அடித்து படுகொலை செய்யப்பட்டார், ஆற்றில தூக்கி வீசி. அதுல வந்து ரத்னமேரி, விக்னேஷ், ஜோஸ்மின், குட்டி என்ற குமார், ரத்தினம், இன்னாசி மாணிக்கம், ஜெயசீலன், ஆண்டவர், சஞ்சீவி, ராசு, முருகன், வேலாயுதம், ஜான் பூவராயன், ஆறுமுகம், சானவாஸ், அப்துல் ரஹ்மான், கெய்சர் என்கிற 17 பேர். இதுல வந்து கிட்டத்தட்ட ஒரு 12 பேர் தான் தேவேந்திர குல வேளாளர்கள். மற்ற பிற சமூகத்தை சார்ந்தவர்களும் இந்த போராட்டத்தில் வந்து இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள் என வேறு ஒரு சில சமூகங்களை சார்ந்தவர்களும், மூப்பனார் சமூகத்தை சார்ந்தவர் ஒருவர் என்று பலர் வந்து இதுல வந்து இறந்திருக்க. ஒரு மீனவர் இதுல வந்து படுகொலை செய்யப்பட்டிருக்கிறாரு. 3 இஸ்லாமியர்கள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. இப்படி வந்து இந்த படுகொலைக்கு இன்றைக்கு வரைக்கும் நீதி கிடையாது. இதுக்காக மோகன் என்கிற நீதிபதி தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டு அவங்க ஆற்றுல தன்னால் விழுந்து செத்தாங்கிற அளவுதான் அவருடைய அறிக்கை இருந்ததை ஒழிய எந்த இழப்பீடுகளும் இல்லை, எந்த நீதியும் இல்லை. அதை விட கொடுமை, ஒரு உரிமைக்காக, அதுவும் உழைப்புக்கான ஊதியத்தை, சரியான ஊதியத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நடந்த அந்த போராட்டத்தில் இறந்த அந்த மாஞ்சோலை தேயிலை தோட்ட போராளிகளுக்கு ஒரு நினைவு தூண் கூட இன்றைக்கு வரைக்கும் அமைக்க முடியவில்லை அப்படிங்கிறது வந்து ஒரு பேரவலம். இதையெல்லாம் வந்து நாம தொடர்ந்து வந்து வலியுறுத்திக்கிட்டு இருக்கிறோம். இந்த சூழல்ல தான் இந்த மக்கள் வந்து இப்ப வந்து குத்தகை காலம் முடியுது. குத்தகை காலம் முடிவதற்கு இன்னும் 4 ஆண்டுகள் இருக்கு. 1928, 29 தான் முடியுது. அப்ப இன்றைக்கே வந்து அதை வெளியேற்ற வேண்டிய தேவை என்ன அப்படிங்கிறதுலதான் இப்ப இந்த மக்கள் வந்து புந்தளிக்க தொடங்கி இருக்கிறாங்க. அதற்கான தீர்வை எட்டுவதற்கு நம்மளால ஆன முயற்சிகளை நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். தோட்டத்தை விட்டு வெளியேற சொல்வதற்கான காரணம் ஆண்டு முடிந்து விட்டது என்பதுதானா ஐயா? ஆண்டு முடிந்ததுங்கிறத விட்டு அவன் பேசக்கூடாதுன்ற பாம்பே பர்மா ட்ரேடிங் கார்பரேஷன் லிமிடெட்னு சொல்லக்கூடிய அந்த நிறுவனம், அதாவது அவர்கள் வந்து அவர்களுக்கு ஒப்பந்த காலம் முடிஞ்சிச்சுன்னா வந்து அவங்க தான் வெளியேறணும் ஒழிய மக்களை வெளியேறணும்னு சொல்லக்கூடிய அதிகாரம் வந்து அவங்களுக்கு கிடையாது. பாம்பே பர்மா வரையறுக்கப்பட்ட வணிக நிறுவனம் சொல்லக்கூடிய அந்த நிறுவனம், அந்த குழுமம் தான் வெளியேறி போகணும் ஒழிய மக்கள் வெளியேறணும். உங்களுக்கு வந்து நம்பி நீங்க 10 ஆண்டுகள் ஒரு வீட்டிலே வாழ்ந்தீங்கன்னா நீங்க வந்து அந்த வீடே வந்து உங்களுக்கு சொந்தம்னு சொல்லி இன்னைக்கு சட்டம் சொல்லுது. ஒரு வாடகை வீட்டுல அதானே, அப்படித்தானே? ஒருவேளை பாம்பே பர்மா ட்ரேடிங் மீண்டும் அதை புதுப்பித்திருக்கிறதா? அந்த மாதிரி எதுவும் அது இல்ல. அதாவது என்ன அப்படின்னா அதாவது நீங்க வந்து உழைப்பவனுக்கே நிலம் சொந்தம், உழுவனுக்கே நிலம் சொந்தம், உழைப்பவனுக்கே நிலம் சொந்தம். அந்த நிலத்தில் வந்து இதுதான் பூமிதான இயக்கம் வந்து முன்னெடுத்ததனுடைய விளைவுதான் இந்த நில உச்சவரம் சட்டம் போன்றதை பயன்படுத்தி இன்னைக்கு வெண்மணி நாகப்பட்டினம் பகுதியில் வந்து அம்மா கிருஷ்ணமானுடைய போராட்டத்தின் ஊடாக வந்து கிட்டத்தட்ட 13,000 ஏக்கர் விளைநிலங்கள் வந்து மீட்கப்பட்டு உழைக்கும் மக்களுக்கு வந்து வழங்கப்பட்டிருக்குது. எனவே வந்து உழுவனுக்கு தான் நிலம் சொந்தம். அங்கே வந்து அந்த நிலங்களை வந்து காடு விரித்து கழனியாக்கி அதை வந்து பண்படுத்தி தேயிலை விலைக்குடைய நிலையாக கொஞ்சம் நிலமாக வந்து மாற்றி அமைத்தது அந்த உழைப்பு என்பது இந்த மக்கள் கொடுத்தது. 4 தலைமுறை தம்பி, கொஞ்சம் நஞ்சம் இல்லை, 4 தலைமுறையாக இந்த மக்கள் வந்து உழைப்பை கொடுத்து இன்னைக்கு வந்து அந்த நிலத்தை வந்து தேயிலை தோட்டமாக மாற்றி இருக்கிறாங்க. அப்ப அந்த நிலம் என்பது இன்னைக்கு கிட்டத்தட்ட இதுவரைக்கும் வேலை பார்த்தவர்கள் பாத்தீங்கன்னா 4,000 பேர் வரைக்கும், சுமார் 4,000 பேர் தேர்வாங்க. இன்னைக்கு 8,000 ஏக்கருக்கு மேல இருக்குது. அப்போ ஒரு நபருக்கு வந்து 2 ஏக்கர் வந்து பிரிச்சு கொடுங்கன்னு சொல்றோம். அதுக்கு அந்த வீடுகளை வந்து பட்டா போட்டு கொடுங்கன்னு சொல்றோம். நீங்க வெளியேறிக்கோங்க. அந்த பாம்பே பர்மா வரையறுக்கப்பட்ட வணிக நிறுவனம்னு சொல்லக்கூடிய அந்த நிறுவனம் வந்து வெளியேறட்டும். மக்கள் அங்கேதான் வாழணும். தேயிலையில வந்து லாபம் இல்லை அப்படின்னா அதை வந்து பகுதியாக குறைச்சிடலாம். 8,000 ஏக்கர் 4,000 ஏக்கராக குறைச்சிட்டு வந்து நீங்க வந்து மற்றதை வந்து காய்கறி தோட்டமா மாக்கலாம். அதுக்கான பாசன நீர்களை வந்து ஏற்படுத்தி கொடுக்கலாம். அது அரசும் அந்த நிறுவனமும் சேர்ந்து செய்து கொடுக்கணும். இப்ப நம்ம வைக்கிற கோரிக்கை என்பது அங்குள்ள நிலங்களை இதுக்கு முன்னாடி வேலை பார்த்தவங்க, வெளியேறினவங்க, அவங்களுடைய வாரிசுகள் இருப்பாங்க, அவங்களெல்லாம் அழைத்து எல்லாமே ஆவணம் இருக்கிறது. அவர்களுக்கு ஒரு குடும்பத்திற்கு 2 ஏக்கர்
அதுபோக ஒவ்வொருத்தருக்கும் வீடு வீடு வந்து தேயிலை தோட்டத்துல வந்து வேலை செஞ்சுட்டு ஒரு ஒரு கூட்டத்தை வெளியேற்றிட்டு அடுத்த குடும்பத்தை வைப்பாங்க. அப்படி இருந்தால் கூட ஒட்டுமொத்தமாக வேலை செய்த அத்தனை பேருக்கும் அங்க வந்து வீடு வேணும். வீடு இல்லாதவர்களுக்கு வீடு அந்த நிலத்திலே கட்டி கொடுக்கணும். தேயிலை தோட்டத்தோடு சேர்ந்து காய்கறி தோட்டங்களை வந்து பழ தோட்டங்களை உருவாக்குவதற்கான திட்டங்களையும் அதற்கான நிதியையும் வந்து அரசு அந்த நிறுவனம் சேர்ந்து ஒதுக்கணும். அதுபோக இந்த மக்களுடைய வாழ்வாதாரத்திற்கு அவர்கள் தனித்து நின்று தங்களுடைய வாழ்வை நிலைநிறுத்திக் கொள்வதற்கு ஒவ்வொரு குடும்பத்திற்கும் குறைந்தது நீங்க 10 லட்சம் கொடுக்கணும். இன்னைக்கு சாராயம் குடித்து இறந்தவர்கள் கூட 10 லட்சம் கொடுக்குறீங்க. 4 தலைமுறையாக உழைத்து விட்டு அவங்களை தெருவில் விட்டுட்டு போகக்கூடிய அந்த நிறுவனமும் இந்த அரசும், அரசுக்கு வந்து அந்த நிறுவனம் வரி செலுத்தி இருக்கு, இந்த மக்கள் வரி செலுத்தி இருக்கிறாங்க. எனவே இந்த அரசும் நிறுவனம் சேர்ந்து 10 லட்சம் கொடுக்கணும். வீட்டை வந்து பட்டா போட்டு கொடுக்கணும். அங்கிருந்து அவர்களை வெளியேற்றக்கூடாதுங்கிறது இன்னைக்கு உயர்நீதிமன்றமே சொல்லி இருக்குது. எந்த காலத்திலையும் அவர்களை வெளியேற்றக்கூடாது. அந்த நிலம் அவர்களுக்கு சொந்தமாக ஆக்கப்படணும் அப்படிதான் நாம முன்வைக்கிற கோரிக்கை. இது தொடர்பாக சட்டமன்றத்தில் குரல் கொடுப்பதற்கு தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் அண்ணன் தமிழ் திரு வேல்முருகன் அவர்களை நான் கடந்த 2 நாட்களுக்கு முன்பாக அவருடைய இல்லத்திலே சென்னையில் போய் அவருடைய இல்லத்தில் சந்திச்சு இது தொடர்பாக பேசியிருக்கிறேன். அவர் சட்டமன்றத்தில் பேசுவதற்காக கவனஈர்ப்பு கடிதத்தை கொடுத்திருக்கிறார். அந்த கடிதத்தை எனக்கு அனுப்பியிருக்கிறார். இப்ப இது மட்டுமல்லாமல் தொடர்ச்சியாக திமுக ஆட்சி இங்கே வந்ததிலிருந்து தொடர்ந்து தென் மாவட்டங்களில் நூற்றுக்கணக்கான கொலைகள் நடந்திருக்குது. இதுக்கு அரசு வந்து எந்த பொறுப்பேற்கல, செவிமடுக்கல, எந்த நடவடிக்கையும் ஒழுங்காக செய்யல. இந்த கொலைகளை தடுத்து கூலிப்படை வைத்து கொலை செய்யக்கூடிய இந்த சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு திமுக ஆட்சியில் தென் தமிழகம் அமைதி இல்லாமல் அமைதி சீர்குலைந்து நாசமா போய் கிடக்குது. இதை தடுத்து நிறுத்தவும் அண்ணன் வேல்முருகன் அவரிடம் ஊடாக சட்டமன்றத்திலே நம்ம இந்த குரலை உயர்த்துவதற்கு பேசியிருக்கிறோம். அண்ணன் அதற்காகவும் கடிதம் கொடுத்திருக்கிறார். 2 கடிதங்கள் தென் மாவட்டத்தில் நடக்கக்கூடிய இந்த நிலைகளை வந்து மாற்றி அமைப்பதற்கான முயற்சியை சட்டமன்றத்தில் பேசுவதற்கு நாம் வந்து அண்ணன் மூலமாக அழுத்தத்தை கொடுத்திருக்கிறோம். அவர் இந்த வருகிற சட்டமன்ற கூட்டத்தொடரில் வந்து அதை பேசுறதுக்கு இருக்கிறாரு. இதுதான் நிலை தம்பி. இதை தீர்ப்பதற்கு நாங்கள் தொடர்ந்து வந்து கூட்டு முயற்சியோடு தமிழ் தேசிய ஆளுமைகளோடு இணைந்து போராட்டங்களை முன்னெடுப்பதற்கும் நாங்கள் தயாராக இருக்கிறோம். ஒருவேளை அந்த தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் கண்டிப்பாக வெளியேறி ஆக வேண்டும் அவ்வாறு ஆணையிட்டால் அந்த வெளியேறும் தொழிலாளர்களுக்கு மாற்று வழி ஏதாவது இருக்க வாய்ப்பு இருக்கிறதா? மாற்று வழியை பற்றியே பேசக்கூடாது. மாற்று வழியை பற்றி பேசக்கூடாதுன்னு தான் நாங்க சொல்றோம். உயர்நீதிமன்றம் அங்க இருந்து வெளியேற்றக்கூடாதுன்னு சொல்லியிருக்குது. அந்த போராட்டத்தை முன்னெடுத்த டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் நிலங்களை பகிர்ந்தளிக்கணும், அவர்களுக்கு அங்கேயே வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தி தரணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாரு. அதே தான் வந்து அதுதான் சரி, அதுதான் நீதியாக இருக்க முடியும். வெளியேற்றுவதற்கு எதுக்கு வெளியேறணும்? எப்படி வெளியேறி எப்படி வாழ முடியும்? ஒரு நிலத்திலே வந்து தலைமுறையாக வாழ்ந்தவர்களை வந்து வெளியேற்றி விட்டா எப்படி தம்பி தட்பவெட்ப நிலை எப்படி? அவருடைய வாழ்வாதாரம் எப்படி? என்ன வேலை செய்ய முடியும்? தேயிலை தோட்டத்தில் வேலை செய்தவர்கள் வேறு என்ன வேலை செய்ய முடியும்? அந்த மண்ணை விட்டு அவர்களை அகற்றுவது என்பது அது எந்த வகையான நியாயம்? அகற்றிட்டு அங்க கொண்டு யாரை கொண்டு வர போறீங்க? வடநாட்டில் இருக்கிறவங்க கொண்டு வந்து உட்கார வைக்க போறீங்களா? அதனால அந்த நிலம் என்பது அவர்களுக்கு சொந்தமாக்கி கொடுக்கணும், பட்டா போட்டு கொடுக்கணும் தான் சொல்றோம். அதை தாண்டி வேறு பேச்சுக்கே இடம் கிடையாது. இல்லை என்றால் புதிய தமிழகம் போராட்டத்தை போராட வேண்டிய தேவை இருக்குன்னு சொல்லியிருக்குது. அதோடு சேர்ந்து பல்வேறு தமிழ் தேசிய ஆளுமைகளும் சமூக அமைப்புகளும் இணைந்து ஒரு வலுவான வீரியமான போராட்டத்தை, நிரந்தர தீர்வை ஏற்படுத்தி தரக்கூடிய போராட்டத்தை, இந்த மக்களுக்கு அந்த நிலத்தையும் அந்த வீட்டையும் மாற்றி தரக்கூடிய, மாற்றி அமைக்கக்கூடிய அந்த போராட்டத்தை நாம் வந்து முன்னெடுப்பதுதான் சரியான திசை வழியாக இருக்கும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய பார்வை, கருத்து, நிலைப்பாடு. அதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். இன்னொரு கேள்வி, 17 பேர் அந்த மாஞ்சோலை தோட்ட தொழிலாளர் பிரச்சனையில 17 பேர் உயிரிழந்தார்கள் இல்லையா? அவர்களுடைய குடும்பத்திற்கு இப்ப நிதி ஆதாரம் எதுவும் இதுவரை கொடுக்கப்பட்டுள்ளதா? அல்ல அவர்களுக்கு அரசு சார்பா வேற எதுவும் இழப்பு? எதுவும் இல்லை. திட்டமிட்ட படுகொலை அவங்க அந்த மனநிலையில் அன்னைக்கு இல்லை, அப்படிலாம் எதுவும் இல்லை. இதுவரை அரசு உதவி எதுவும் செய்யவில்லையா? அது அப்படி செய்ததாக எனக்கு தெரியல தம்பி. ஆமா, அதைத்தான் நாம சொல்றோம். இப்போ வந்து ஒவ்வொரு குடும்பத்துக்கும் நீங்க 10 லட்சம் அந்த வணிக குழுமமும் அரசும் சேர்ந்து கொடுக்கணும். அவங்களுக்கு 2 ஏக்கர் வந்து பட்டா போட்டு கொடுத்துடணும். வீடை வந்து சொந்த வீடாக பட்டாவாக மாற்றி கொடுக்கணும். வீடு இல்லாதவர்களுக்கு அதே இடத்தில் பொதுவான இடங்கள் வந்து வீடு கட்டி கொடுக்கணும். இதற்கு முன்னாடி வேலை செய்தவர்களை அழைத்து நீங்க அவர்களுக்கு வந்து அந்த நிலத்தை வந்து பகிர்ந்து அளிக்கணும் அப்படிங்கிறது தான்
அங்க வேலை செய்த அத்தனை குடும்பங்களும், இதற்கு முன்பாக இருந்தாலும் சரி, இப்போது வேலை செய்து கொண்டிருக்கக்கூடியவர்களாலும் சரி, அதை ஏறத்தாழ 4000 பேர் வருவாங்க. 4000 பேருக்கு அங்க 8000 ஏக்கருக்கு மேல இருக்குது. பகிர்ந்து கொடுங்க அப்படிங்கிறதான். இதை தடுக்க பல சக்திகள் வேலை செய்யவங்க, அதெல்லாம் முறியடித்து அவர்களுக்கான அந்த உரிமையை வந்து பெறுவதற்கு தமிழ் தேசிய ஆளுமைகளும் சமூக அமைப்புகளும் மக்கள் நலம் சார்ந்த அரசியல் கட்சிகளும் வந்து அதுல இணைந்து போராடுவதற்கான சூழலை மல்லர் மீட்புகளும் ஏற்படுத்தும் அப்படிங்கிறது தான் இந்த வேளையில வந்து சொல்லிக்க வரும். தற்போது அவர்களுடன் பேச்சுவார்த்தை எதுவும் நடத்தப்பட்டுள்ள, அதாவது வெளியேற்ற சொன்ன அந்த தொழிலாளர்களோடு பேச்சுவார்த்தை எதுவும் நடந்துள்ளதா? இல்ல சார், யார் அவங்க நிறுவனமோ அல்லது அரசு அவங்க வெளியே போகணும், குத்தகை முடிய போது இப்பவுமே போங்க, நாங்க தொழில நடத்த முடியும். நான் என்ன சொல்றேன்னா, நீ உனக்கு குத்தகை முடிச்சுன்னா நீ வெளியில போன்றோம். மக்களை வெளியே சொல்றது அது அரசுடைய கடமை, அரசுடைய பொறுப்பு, மக்களுடைய விருப்பம். நிறுவனம் அல்லாது உங்களை போன்ற நிர்வாகிகள் அல்லது கட்சி நிர்வாகிகள் அல்லது தொழிற்சங்க நிர்வாகிகள் அல்லது அரசு சார்பான முறையில எதுவும் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டுள்ளதா? இல்ல, அப்படி யாரும் இன்னும் அதுக்கான முயற்சிகள் எதுவும் செய்யல. இன்னும் அதான் உயர்நீதிமன்றத்துக்கு பேருக்கு உயர்நீதிமன்றம் வந்து வெளியேற்றக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த நிலையிலே இருக்குது. இதை தொடர்ந்து நம்ம வந்து அரசுக்கு வலியுறுத்தக்கூடிய முயற்சியில தான் அண்ணன் வேல்முருகனை வச்சு நம்ம சட்டமன்றத்தில் வந்து குரல் எழுப்ப சொல்லியிருக்கிறோம். அதற்கு அடுத்து அரசு என்ன செய்யறதுங்கிறத பார்த்து அரசுக்கான அழுத்தத்தை அரசியல் வழியில் நாம வந்து எப்படியெல்லாம் கொடுக்கணுமோ அந்த முயற்சிகளில் நம்ம வந்து நம்முடைய கடமையை ஆற்றுறதுக்கு நம்ம தயாரா இருக்கிறோம். தற்போது காணொலி ஒன்றில் நம்ம பார்க்கிறோம், கண்ணீர் கம்பளையுடன் வெளியேறும் தேயிலை தோட்ட தொழிலாளர்கள். அப்ப வெளியேறி இருக்கிறாங்கன்னு நம்ம எடுத்துக்கலாமா? இல்ல, அப்படி ஒன்றும் தெரியல தம்பி, அப்படி ஒன்றும் தெரியல. வெளியேறி எங்க போய் இருப்பாங்க? அத்தனை பேரும் எங்க இருக்க முடியும்? வெளியேற சொல்றாங்கிறதுக்காக தான் அவங்க கிளம்பி இருக்கிறாங்க. அது பற்றி முழுமையான செய்திகள் எனக்கு ஒன்றும் கிடைக்கல. அப்படி ஒரு சூழல் இருந்தால் அப்படி ஒரு சூழல் வந்து தெரியல. இது சம்பந்தமாக மல்லர் மீட்பு களம் தலைமையில் ஏதாவது முடிவு எடுக்கப்படுமா? இல்ல, அதுதான் இப்ப நம்ம வந்து இதை வந்து அரசுக்கு அழுத்தம் கொடுக்கறதுக்கு நம்ம இன்னைக்கு வந்து நமக்காக பேசுறதுக்கு சட்டமன்றத்தில் யாரும் இல்லை. அந்த அடிப்படையில் நம்முடைய தோழமையாக தமிழ் தேசிய உறவாக இருக்கக்கூடிய அண்ணன் வேல்முருகன் அவர்களோடு நம்ம வந்து இதை சட்டமன்றத்தில் இது முதலமைச்சருடைய கவனத்திற்கு எடுத்து செல்வதற்கு பேச சொல்லியிருக்கிறோம். அவரும் கடிதம் கொடுத்துட்டாரு. அந்த கடிதத்தை நமக்கு அனுப்பியிருக்கிறாரு. வருகிற கூட்டத்தொடரில் அதை வந்து பேசுவாங்க. பேசினதுக்கு அப்புறம் அது பேசுவிடம் அது மாறும். அதுக்கு அடுத்த நிலை என்னங்கிறத பற்றி நம்ம அடுத்து சிந்திக்கலாம். நிச்சயமா சந்திப்போம் மற்றொரு காணொலியில். ஐயா, மிக்க நன்றி. இவ்வளவு நேரம் டிகேவி ராஜா யூடியூப் சேனலுக்காக நேர்காணலுக்கு ஒத்துழைத்தமைக்கு நன்றி ஐயா. மீண்டும் சந்திப்போம். நன்றி. நன்றி. வணக்கம்.